நாம பாவம் நிறைந்த உலகத்துல வாழ்றோம். பாவ கரைகள் படிந்து விடுகிறது. கோபம், இச்சை, சில சமயத்துல எரிச்சல், சில சமயத்துல தவறான வார்த்தைகள், இந்த மாதிரி பாவ கோப்பைகள் சேர்ந்து விடுகிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சுத்தம் பண்ணுவேன். அப்பப்ப சுத்தம் பண்ணிடணும். அதுக்குதான் அதிகாலையில் எழும்பி வேதத்தை தியானித்து நம்மை செபிக்கும் போது அந்த வசனத்தின் மூலம் நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆவியானுடைய வல்லமையினால் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆண்டவரே நம்ம குப்பைகளை எல்லாம் மாற்றி பரிசுத்தப்படுத்துகிறார். நான் உன்னை சுத்தம் பண்ணுவேன், நீ சுத்தமாவான்னு சொல்றார். நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. அவர்தான் நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன். உங்களுக்கே தெரியும் எந்த பகுதியில சுத்தம் பண்ணணும். சிலருக்கு கண்ணின் பார்வையில பிரச்சனை, சிலருக்கு பேச்சில பிரச்சனை, சிலருக்கு கேட்கறதுல பிரச்சனை, சிலருக்கு மைண்ட் சிந்தனையில பிரச்சனை, குப்பை வந்துடுது, தவறான சிந்தை வந்துடுது, போராட்டமா இருக்குது. இதுலதான் எனக்கு அடிக்கடி இந்த பாவ பிரச்சனை. ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுங்க. அவர் பரிசுத்தப்படுத்தி சுத்தம் பண்ணி நீங்க அதுல பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய உதவி செய்வார். ஆண்டவரை நெருங்க நெருங்க அந்த பாவக்காரியெல்லாம் குறைந்து 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 ஒரு முழு பரிசுத்தத்தை நோக்கி முன்னேறி போவீங்க. கேக்குறீங்களா? இதயத்துல கை வைத்து, ஆண்டவரே என்னை சுத்தமாக்கும், இயேசுவே என்னை சுத்தமாக்கும், உம்முடைய ரத்தத்தினால் ஆவியினால் என்னை சுத்தம் பண்ணும், உம்முடைய வசனத்தினால் சுத்தம் பண்ண நான் சுத்தமாவேன்,